கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பு சம்பவங்கள் திமுக அரசின் கையாளாகாத தனத்தை காட்டுவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக அரசு இந்த சம்பவத்திற்கு முழு பொறுப்பேற்பதோடு மதுவிலக்குத்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டா 100 நாள் வேலை கட் பண்ணிடுவோன்னு போய் மிரட்டுறது, எதுக்காக இப்படி ஒரு மிரட்டி மக்களை மிரட்டி அவர்களிடத்துல வாக்கு வேணும்? நேர்மையான தேர்தலை நாம் சந்தித்தோம். வாக்குக்கு பணம் கொடுக்க மாட்டோம் என்று சொன்னோம். நாம் அதை கொடுக்கவில்லை. நேர்மையாக பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி கூட ஒரே குடும்பத்தை சேர்ந்த இருவர் அந்த குடும்பத்திலிருந்து தங்கள் உயிரை இறந்திருக்கிறார்கள். இந்த திமுக அரசாங்கம் இந்த கள்ளச்சாராயத்தில் ஒரு உறுதியான நடவடிக்கை எடுக்க தவறியதன் விளைவாக இன்றைக்கு இந்த 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. நடவடிக்கை எடுக்க வேண்டும். தன்னுடைய காவல்துறை தன்னுடைய கையில் வைத்திருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்காவது கள்ளக்குறிச்சிக்கு சென்று மக்களை பார்க்க வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க வேண்டும் என்பதுதான் மக்களினுடைய எண்ணமாக இருக்கிறது, அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது.